ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நெற்றி நிறைய நீரும் குங்குமமும் வைத்துக்கொண்டு ஆஷாட பூபதி வேடம் போட்டு அதிமுகவை உடைப்பதற்கு ஒரு கோடாரி காம்பு ஆகிப்போன குலத்துரோகி, பச்சை துரோகி ஓ பன்னீர்செல்வம் அவரையும், பன்னீர்செல்வத்திற்கு பக்கபலமாக இருந்து பாதாளம் தோண்டிய மாஃபா பாண்டியராஜனையும் இனிமேல் காலமல்ல அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டனும் நிராகரித்தால் இவர்களின் இறுதி ஊர்வலத்திற்கு கூட தமிழ்நாட்டில் இனிமேல் ஆள் சேராது. ஆகவே அனைத்து இந்திய அதிமுக மக்கள் சக்தி ஏழை எளிய ஒப்பாறு மிக்காரும் இல்லாத தொண்டர்களால் கட்டி அமைக்கப்பட்ட லட்சிய மாளிகை இந்த மாளிகை. விளிம்பு நிலை மக்களினுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஊனம் ஏற்படுத்த முயற்சிப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் உருப்பட மாட்டான். நேற்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் கோவைக்கு சென்ற இடத்தில் சந்திக்கப் போவது பஞ்சாயத்து தேர்தலையா சட்டமன்ற தேர்தலையா என்றவர் ஏகடியம் பேசுகிறார். நான் மு.க. ஸ்டாலினுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், சட்டமன்றத்தினுடைய ஆயுள் எவ்வளவு நாள் உண்டோ அவ்வளவு நாட்களிலும் அனைத்து இந்திய அதிமுகவினுடைய ராஜபாட்டை தமிழகத்தில் தொடர்ந்து வெற்றிகரமாக இருக்கும். அதற்கு பிறகு வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அதிமுக தான் வெல்லுமே தவிர அப்போதும் திமுக கோட்டை பக்கம் வர முடியாது. திமுக காலத்தால் நிராகரிக்கப்பட்ட இயக்கம். அதை தூக்கி நிறுத்துவதற்கு மு.க. ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி எதுவும் பலிக்காது. கார், கடல், பார், பரிதி, நீர், நில உலகம் உள்ளளவும் இந்த நிலத்தில் அதிமுகவின் ஆட்சிதான் நீடிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாக உடைத்து அதிலே குளிர்காய நினைத்த வகுப்புவாத சக்திகள் இனிமேல் வருகிற காலத்தில் காலூன்றவே முடியாத அளவுக்கு அனைத்து இந்திய அதிமுக இந்த மண்ணில் இனிமேல் தான் விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது. ஆகாயம் அண்ணாந்து பார்த்த அதிசய தலைவி, புரட்சி தலைவியின் பெயரை உச்சரிக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும், பெரியாரையும் அண்ணாவையும் இதயமாற ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு திராவிட இயக்கத்தினுடைய தொண்டனும் இனிமேல் அந்த வகுப்புவாத சக்திகளுக்கு தமிழகத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.